இரவு 2 மணி. நல்லா யோசிச்சு பாருங்க நேயரே. நாள் முழுதும் உழைச்ச களைப்புல சரி எப்படியாவது தூங்கிடலான்னு கண்களை மூடுவீங்க. உடம்பு ஒரு மாதிரி ஓய்வ கெஞ்சும். ஆனா உங்க மூளை மட்டும் வேற ஏதோ ஒரு உலகத்துல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஹம் அதாவது எங்கோ எப்போதோ நடந்த ஒரு சின்ன விஷயம். ஆமா, யாரோடனும் நடந்த ஒரு சின்ன விவாதம், இல்லனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சிறு தவறு, அதுவும் இல்லனா நாளைக்கு நடக்க போற ஒரு மீட்டிங்ல என்னென்ன தப்பா போலான்னு ஒரு கற்பனை. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். இந்த மாதிரி ஏதோ ஒன்ன புடிச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப நினைச்சு உங்களை நீங்களே மனதளவுல காயப்படுத்திக் கொள்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நேரே இந்த நிலை உங்களுக்கு பரிச்சயமானதா இருந்தா இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானதுதான். ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. ரைட். இன்னைக்கு நாம அலச போறது தி ஆர்ட் ஆஃப் குவிட்டிங் த மைண்ட் அப்படிங்கிற குறிப்புகள்ல இருக்கிற அதீத சிந்தனை வாழ்க்கையை அழிக்குமா மற்றும் அதை நிறுத்துறதுக்கான 5 வழிகள் பத்தின தரவுகளை தான். ஆக்சுவலா இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த அதீத சிந்தனை நம்மள அறியாமலேயே எப்படி நம்ம நிம்மதியை கெடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதேதான். இப்போ இந்த அதீத சிந்தனையை உடைந்த ஒரு ரெக்கார்டு பிளேயர் கூட நான் ஒப்பிட விரும்புகிறேன். அதாவது ஒரு உடைந்த இசைத்தட்டு எப்படி ஒரே சோகமான பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி தான் இதுவும். ம், ரொம்ப சரியான உதாரணம். அந்த பாட்டு ப்ளே ஆகறத நிறுத்தவே முடியாது. ஆமா, நாம ஏன் இந்த உடைந்த இசைத்தட்டை நிறுத்த முடியாம தவிக்கிறோம்? ஆரம்பத்துல இது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியறதில்லையே. அது ஏன்? இது வேற ஏதோ ஒரு முகமூடிய மாட்டிக்கிட்டு வருதுன்னு தரவுகள் சொல்லுது. அது என்ன முகமூடி? பாத்தீங்கன்னா இது மனித பரிணாம வளர்ச்சியில வந்த ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுன்னு சொல்லலாம். அதீத சிந்தனை எடுத்த உடனே ஒரு பெரிய பிரச்சனையா நிக்காது. ஆரம்பத்துல ரொம்ப தந்திரமா நான் ரொம்ப கவனமா இருக்கேன், இல்ல நான் விழிப்புடன் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முகமூடி அணிந்துகிட்டு தான் உள்ள நுழையும். ஓ, அதாவது தன்னைத்தானே காப்பாத்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எக்ஸாக்ட்லி. நம்ம மூளை அடிப்படையில நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு கிடையாது. நாம உயிரோடு இருக்கணும், அதாவது சர்வைவல், அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. சரி. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி காடுகள்ல வாழ்ந்த மனிதனுக்கு முன்னாடி ஒரு புதர் அசைதுன்னு வச்சுக்கோங்க. அது வெறும் காற்றா இல்ல பதுங்கிருக்க புலியான அவன் அதீதமா சிந்திச்சதுதான் அவனை காப்பாத்துச்சு. ஓஹோ, அந்த பயம் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆமா, அந்த பழைய சாஃப்ட்வேர் தான் இப்போ வரைக்கும் நம்ம மூளையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிஜமான புலிகள் எதுவும் கிடையாது. உண்மைதான், ஆபத்தான விலங்குகள் இல்ல, ஆனா ஆபீஸ் இமெயில்கள் இருக்கு. அதேதான். அலுவலக மின்னஞ்சல்கள், வங்கி கடன்கள், அப்புறம் உறவுகள்ல ஏற்படுற சின்ன சின்ன சலசலப்புகள், இதெல்லாம் தான் இப்போதைய புலிகள். மூளைக்கு இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. அது ஒரு சாதாரண இமெயில கூட உயிராபத்தை விளைவிக்கிற ஒரு புலியா நினைச்சுக்கிட்டு உடலை அலர்ட் பண்ணிடுது. அப்போ நாம கவனமா இருக்கோங்கிற மாயையில நம்ம அமைதி இழக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா நேயர் சார்பாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஆபத்துகளை முன்கூட்டியே கணிச்சு நம்மள நாமே பாதுகாத்துக்கிறது மனித இயல்பு தானே? கண்டிப்பா இயல்புதான். அப்படி என்றால் நாளைக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குன்னா அதுல என்ன கேள்விகள் கேட்பாங்க, நாம எப்படி பதில் அளிக்கலாம்னு முன்கூட்டியே யோசிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? எப்போது ஒரு சாதாரண எச்சரிக்கை உணர்வு நமது அமைதியை திருடும் திருடனா மாறுது, அந்த எல்லைக்கோடு எங்க இருக்கு? ரொம்ப அருமையான கேள்வி. அந்த எல்லைக்கோடு உங்க சிந்தனை உங்களை எந்த திசையில நகர்த்துது அப்படிங்கறதுல தான் இருக்கு. சிந்தனைங்கிறது ஒரு கருவி. நீங்க சொன்ன அந்த பிரசன்டேஷனை பத்தி யோசிக்கிறது, உங்களை ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வச்சாலோ, இல்லைனா ஒரு புதிய தரவை தேடி கண்டுபிடிக்க வச்சாலோ, அது தயார்படுத்துதல், ப்ரிப்பரேஷன். அது மூளைக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும், ஒரு தீர்வை நோக்கி உங்களை நகர்த்தும். ரைட், அது பாசிட்டிவ். ஆமா, ஆனா நான் மேடையில பேசும்போது தடுமாறிட்டா என்ன பண்றது, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே, என் வேலையே போயிடுமே அப்படின்னு எந்த ஒரு செயலுக்கும் வழிவகுக்காம ஒரே வட்டத்துக்குள் மனம் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தா அதுதான் அதீத சிந்தனை, ரூமினேஷன்னு சொல்லுவோம். ஓ, ஒரே இடத்துல சுத்துறது, உடைந்த ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி. அதேதான். இந்த நிலையில மூளை அதிகப்படியான குளுக்கோஸை எரிக்க தொடங்கும். நீங்க சும்மா உட்கார்ந்து யோசிச்சாலே போதும், உடல் ரீதியா ரொம்ப சோர்வடைஞ்சுதுவீங்க. ஏன்னா மூளை நிஜமான பிரச்சனையை தீர்க்கிறத விட்டுட்டு இல்லாத ஒரு கற்பனை பிரச்சனையோட போராட தனது முழு ஆற்றலையும் செலவழிக்குது. அப்படியென்றால் இந்த அதீத சிந்தனை என்பது அடிப்படையில் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலைன்னே சொல்லலாம். இதை கேட்கும்போது மூலத்தரவுகள்ல இருக்கிற ஒரு அன்றாட உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. எந்த உதாரணம் சொல்றீங்க?
அதாவது யாராவது ஒருத்தர் நமக்கு கொஞ்சம் தாமதமா பதில் மெசேஜ் அனுப்புனாலே உடனே நம்ம மனம் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுமே. அதுதான். ஓ ஆமா, லேட் ரிப்ளை. ஒரு சின்ன மெசேஜ் லேட் ஆகிறது எப்படி மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய பூகம்பத்தை உருவாக்குது. இதுல எந்த உயிராபத்தும் இல்லையே. உயிராபத்து இல்ல, ஆனா அங்க சமூக ரீதியான பாதுகாப்பற்ற தன்மை இருக்கு. சோஷியல் இன்செக்யூரிட்டி. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா மனித மூளைக்கு வெற்றிடங்கள், அதாவது வாக்யூம்ஸ், அறவே பிடிக்காது. வெற்றிடங்களா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது தனக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்லது முழுமையுடையாத ஒரு தகவல் இருந்தா அதை எப்படியாவது நிரப்பிடணும்னு மூளை ரொம்ப துடிக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து தாமதமா பதில் வரும்போது அங்கே ஒரு தகவல் இடைவெளி ஏற்படுது. ம், ஒரு கேப் விழுது. ஆமா, ஒருவேளை அவங்க வேற வேலையா இருக்கலாம், இல்ல போன் சார்ஜ் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா மூளை இந்த சாதாரண காரணங்களை வச்சு அந்த இடைவெளியை நிரப்பாது. பரிணாம ரீதியா மோசமான விளைவுகளை எதிர்பார்த்து தயாரா இருக்கிறதே பாதுகாப்பானதுன்னு மூளை நம்புது. மை காட், அப்போ நெகட்டிவா தான் யோசிக்குமா? கண்டிப்பா. உங்க சொந்த பயங்களையும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் வச்சு அந்த வெற்றிடத்தை நிரப்பிடும். அவங்களுக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிற முடிவுக்கு தானாகவே வந்துடும். நிஜத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா மூளை தனக்குத்தானே ஒரு வளைய பின்னி அதுல மாட்டிக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு திரைப்பட இயக்குனரோட வேலை மாதிரி இருக்கு. படப்பிடிப்பே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா நாமே ஒரு சோகமான கிளைமேக்ஸ் காட்சியை எழுதி வச்சுட்டு அதை நினைச்சு நாமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹஹா, ரொம்ப கரெக்டான அனாலஜி. நடிகர்கள் யாருன்னே தெரியாது, கேமரா இன்னும் ஆன் செய்யப்படல. ஆனா நாமே அந்த படத்துடைய இயக்குனரா மாறி மிக மோசமான ஒரு முடிவை எழுதி அதை திரையில பாக்குற மாதிரி மனக்கண்ணுல பார்த்து நிஜமாவே கண்ணீர் விடுறோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நாடகத்தன்மை வெறும் மனதளவுல மட்டும் நின்னுடாதுங்க. அது உடம்புல ரசாயன மாற்றங்களையும் உருவாக்கும். பிசிக்கலாவே பாதிக்குமா? ஆமா, நீங்க கற்பனையா ஒரு சோகமான கிளைமேக்ஸ உருவாக்கும்போது உங்க மூளைக்கு அது நிஜமா இல்ல கற்பனையான்னு பகுத்தறிய தெரியாது. அது உடனடியா கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை உடம்புல சுரக்க செஞ்சிடும். ஓஹோ. இதனால உங்க இதய துடிப்பு அதிகரிக்கும், சுவாசம் வேகமாகும். நிஜமாகவே ஒரு நஷ்டம் அல்லது பிரிவு ஏற்பட்டால் உடல் எப்படி எதிர்வினையாற்றுமோ அதே ரியாக்ஷனை நீங்க உங்க சோஃபால சும்மா உட்கார்ந்து கற்பனை செய்யும் போதே உடல் காட்டிடும். அதனாலதான் தொடர்ந்து அதிகமா யோசிக்கிறவங்க எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யாமலேயே எப்பவும் ரொம்ப சோர்வா காணப்படுறாங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க தங்கள் கற்பனை சிறைக்குள்ள தினமும் பல போர்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த அளவு சோர்வு. அப்போ இந்த கற்பனை சிறையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதற்கான முதல் 2 வழிகள் என்னன்னு தரவுகள் சொல்லுது. முதல் விஷயம், நடக்காத விஷயங்களை கற்பனை செய்யறத நிறுத்துங்க. இரண்டாவது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதீங்க. இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. கற்பனை செய்யறத நிறுத்துங்கன்னு சொல்றீங்க. ஆனா உலகெங்கிலும் உள்ள மனநல நிபுணர்களும் சரி, வெற்றிகரமான விளையாட்டு வீரர்களும் சரி, விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை செய்து பார்க்கும் உக்திய பரிந்துரைக்கிறாங்களே. ஆமா. ஒரு அத்லெட் தான் ஓடி வெற்றி பெறுவது போல கற்பனை செய்றாரு, அது அவருக்கு பலனளிக்குது. அப்படி இருக்கும்போது கற்பனை செய்வது எப்படி தவறாகும்? கற்பனையை நிறுத்துங்கன்னு சொல்றது ஒரு பிற்போக்குத்தனமான அறிவுரையா எனக்கு தெரியுதே. இது ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட். விளையாட்டு வீரர்கள் செய்யற விஷுவலைசேஷனுக்கும் ஓவர் திங்கர் செய்யற கற்பனைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்படியா? அது என்ன வித்தியாசம்? விளையாட்டு வீரர்கள் செயல்பாட்டே, அதாவது ப்ராசஸே கற்பனை செய்றாங்க. தன் கால் எப்படி தரையில படும், தன் கைகள் எப்படி வீசப்படும், மூச்சு எப்படி இழுத்து விடப்படும்னு அவங்க கட்டுப்பாட்டுல உள்ள விஷயங்களை மட்டும்தான் அவங்க கற்பனை செய்றாங்க. ஓ. ஆனா இந்த அதீத சிந்தனையில சிக்கியவங்க முடிவுகளை, அதாவது அவுட்கம்ஸ கற்பனை செய்றாங்க. அதுவும் தங்கள் கட்டுப்பாட்டுல இல்லாத மற்றவர்களோட முடிவுகளை. பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்க, மழை பெஞ்சிட்டா என்ன செய்யறது, நடுவர் எனக்கு எதிரா தீர்ப்பு வழங்கிட்டா என்ன ஆகுறதுன்னு இப்படி தாங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி கற்பனை செய்றாங்க. இப்போ புரியுது. ஆக பிரச்சனை கற்பனை திறன்ல இல்ல, அந்த கற்பனை எந்த திசையில செலுத்துறோம், எதை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சரியா புடிச்சிட்டீங்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிற நிச்சயமற்ற தன்மை, அந்த அன்சர்டனிட்டி மனித மூளைக்கு பிடிப்பதில்ல. அதனால நடக்க போற அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்குது. அப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத விஷயங்களை நினைச்சு பயந்து கற்பனையில மோசமான முடிவுகளை உருவாக்குது. இது ஒரு முடிவில்லாத லூப் போல தெரியுதே. ஆமா, இது கட்டுப்பாட்டின் மீதான ஒரு மாயை, இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்வோம். வாழ்க்கைங்கிறது அடிப்படையில நிச்சயமற்றதுதான்.
மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நாளைக்கு வானிலை எப்படி மாறும், இதெல்லாம் நமது கட்டுப்பாட்டுல இல்ல. ரைட். இத உணர்ந்து என் கையில என்ன இருக்கு, எனது தற்போதைய செயல் மட்டும்தான் என் கையில இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கும்போது அந்த அதீத சிந்தனையோட வேறு அறுபட்டுடும். எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களோ அங்கே உங்க மூளைக்கு அமைதி கிடைச்சிடும். ஆனா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக் கூடாது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா எதிர்பாராத விஷயங்கள் நடக்குங்கிற பயம் இருக்கும்போது கட்டுப்பாட்டை தளர்த்துவது எப்படி சாத்தியம்? மூளை திடீர்னு ஒரு வெற்றிடத்தை சந்திக்குமே. ம் இவ்வளவு காலம் எதையாவது நினைச்சு பயந்துக்கிட்டோம், எதையாவது கட்டுப்படுத்த துடிச்சுக்கிட்டும் இருந்த ஒரு இயந்திரத்தை திடீர்னு சும்மா இருக்க சொன்னா இருக்குமா? அந்த வெற்றிடத்தை நிரப்ப மூளை மீண்டும் பழைய குப்பைகளையே தேடி போகுமே. அந்த அதீத சிந்தனையில சிக்கியிருக்கும் மனதோட ஆற்றலை எங்க திருப்புவது? அதுக்காக தான் வெறுமனே சிந்தனையை நிறுத்துங்கன்னு சொல்லாம சிந்தனையை செயல்பாட்டால் திசை திருப்புங்கன்னு தரவுகள் சொல்லுது. இதுதான் 3வது வழி. செயல்பாட்டால் திசை திருப்புவதா? அதாவது ஆக்ஷன். ஆமா, புத்தகங்கள் வாசிப்பது, நடைப்பயிற்சி செல்வது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுன்னு மனச நல்ல செயல்கள்ல ஈடுபடுத்தணும். இதற்கான நரம்பியல் காரணத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சொல்லுங்க, அது என்ன நரம்பியல் காரணம்? நம்ம மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது இந்த அமைப்பு தான் முழிச்சுக்கிட்டு கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் சிந்திக்க தூண்டுது. ஓ, நாம சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா? ஆமா, இந்த டிஎம்என் அணைக்கிறதுக்கு ஒரே வழி மூளைய வேற ஒரு கடினமான அல்லது கவனத்தை கோரும் பணியில ஈடுபடுத்துவதுதான். நீங்க வெளியே சென்று நடக்கும்போது உங்க கண்கள் புதிய காட்சிகளை பாக்குது, காதுகள் புதிய சத்தங்களை கேக்குது, உடல் தசைகள் செயல்படுது. சரி. இந்த புதிய தகவல்களை செயலாக்க மூளை தனது டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க்கை ஆன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகுது. அப்போ அந்த டிஎம்என் தானாவே அணைக்கப்படுது. வாவ், இது கேட்பதற்கு மிகச் சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அதீத சிந்தனையே சிந்தனையாலேயே வெல்ல முடியாது, செயல்களால் மட்டுமே வெட்ட முடியும். அதேதான். நான் ஒரு நாவலை படிக்கும்போது வேறொருவருடைய கற்பனை உலகத்துக்குள்ள மூளை நுழைய வேண்டியிருக்கு. அதனால என்னுடைய அந்த பழுதான மூளை திரைப்படத்தின் இயக்குனர் பதவியிலிருந்து நான் தற்காலிகமா நீக்கப்படுறேன். சூப்பரான விளக்கம். மூளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான தீனிய கொடுத்து அத இந்த வீணான சுழற்சியிலிருந்து வெளியே இழுக்கிறோம். இது தனிப்பட்ட சிந்தனைக்கு சரி. ஆனா 4வது வழி என்ன சொல்லுதுன்னா, மற்றவர்களோடு உள்ள உறவுகள்ல ஏற்படுற குழப்பங்களை கற்பனை செய்து வருந்துறதை விட நேராக பேச கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அங்கதான் நேரடியான தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஆயுதம் தேவைப்படுது. உறவுகள்ல ஏற்படுற பெரும்பாலான ஓவர் திங்கிங்கு காரணமே நாம நிஜமான உரையாடல்களை தவிர்த்துட்டு நமக்கு நாமே மனதுக்குள்ள பேசிக்கிறது தான். ஆமா, அவர் ஏன் அப்படி பார்த்தார், இவர் ஏன் இப்படி சொன்னார்னு நமக்குள்ள நாமே ஆயிரக்கணக்கான ஊகங்களை செய்வோம். ஏன்னா நேராக்கு சென்று சேக்கிருக்குச்சு நமக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம். ஒருவேளை அவங்க உண்மையாவே நம்மள பத்தி தவறா நினைச்சிருந்தா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம். ஆனா அந்த பயத்தின் காரணமா நாம மனதிற்குள் கற்பனை செய்யற விளைவுகள் அந்த நிஜமான உண்மையை விட பல மடங்கு கொடியதா இருக்கும். உண்மைதான். நீ இப்படி நடந்துகிட்டது எனக்கு இந்த மாதிரியான எண்ணத்தை உருவாக்குச்சு, இது உண்மையா அப்படின்னு நேரா ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டா அந்த ஊகங்களுக்கான கதவு நிரந்தரமா அடைக்கப்பட்டுடும். இதை நான் ஒரு இருட்டறைக்குள்ளாம் ஒப்பிடுவேன். அதாவது நம்ம ஊகங்களும் கற்பனைகளும் கும்மிருட்டான ஒரு அறைய போன்றது. அந்த இருட்டுல ஏதோ ஒரு நிழலை பார்த்து அங்கே ஒரு கொடிய அரக்கன் நிற்பதா நாமே கற்பனை செய்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா நேராக பேசுவது அப்படிங்கிறது அந்த இருட்டறையில திடீர்னு ஒரு மின்விளக்கு ஒளிரச் செய்வதற்கு சமம். அந்த ஒளியில நாம கற்பனை செய்த பேய்கள் அனைத்தும் மாயமா மறைஞ்சிடுது. வெளிச்சம் வந்த பிறகு அங்கே அரக்கன் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அங்கே இருப்பது வெறும் பழைய நாற்காலியும் அதன் மீது போடப்பட்ட துணிகளும் மட்டும்தான்னு தெரிய வரும்போது கிடைக்கிற நிம்மதி இருக்கே, அது அபாரமானது. ரொம்ப அற்புதமான உதாரணம். அதுதான் உண்மையின் வலிமை. உங்க கற்பனை அரக்கர்களுக்கு வெளிச்சத்தை கண்டா பயம், உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் வந்துட்டா அதீத சிந்தனைக்கு அங்கே வேலையில்ல. இந்த நிலைகளை தாண்டி வரும்போதுதான் நாம ஒரு முக்கியமான திறவுகோலை கண்டடைகிறோம். அந்த 5வது வழி, தற்போதைய நேரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதத்தானே சொல்றீங்க? ஆமாம், கடந்த கால வருத்தங்களை நேரா பேசி தீர்த்துக்கிறோம். எதிர்கால பயங்களை நமது கட்டுப்பாட்டின் எல்லையை புரிந்து கொள்வதன் மூலம் தவிர்த்திடுறோம். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள அந்த மிக சிறிய இடைவெளிதான் நிகழ்காலம், அதாவது பிரசன்ட் மொமெண்ட். நிகழ்காலத்தில் வாழ்வது, இது நிறைய இடங்கள்ல நாம படிக்கிற ஒரு வரிதான்.
கடந்த காலம் முடிந்து விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை, நிகழ்காலம் மட்டுமே நிஜம்னு. ஆனா இத ஒரு தத்துவமா பார்க்காம அறிவியல் பூர்வமா பார்த்தா தற்போதைய நேரத்துல வாழ்வது எப்படி அதீத சிந்தனையே வேற இருக்கும். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்போது நடப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினா எதிர்காலத்துக்கான திட்டமிடல் இல்லாம போயிடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. எதிர்காலத்துக்காக திட்டமிடுவதும் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுவதும் முற்றிலும் வேறானவை. எப்படி? திட்டமிடுதல் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல நடக்கும் ஒரு செயல். நீங்க ஒரு நோட் எடுத்து நாளைக்கு என்ன செய்யணும்னு எழுதுறீங்க. அது தற்போதைய தருணத்துல நீங்க செய்யற வேலை. ஆனா கவலைப்படுவது என்பது எந்த செயலையும் செய்யாம மனதை மட்டும் எதிர்காலத்துக்குள்ள வீசிவிட்டு தவிக்கிறது. ஓ, திட்டமிடுதல் ஆக்ஷன், கவலைப்படுவது வெறும் சிந்தனை. அதேதான். நீங்க சுவாசிக்க முடியும், ஒரு செயலை செய்ய முடியும், ஒருவரை தொட முடியும்னா அது இந்த வினாடியில, இந்த நிகழ்காலத்துல மட்டும்தான் சாத்தியம். உங்க கவனம் முழுமையா இந்த வினாடியின் மீது இருக்கும்போது மூளையின் கார்ட்டிசோல் அளவு குறைஞ்சு உடல் ஒரு சமநிலையை அடையுது. ரைட். அமைதியான மனம் என்பது எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு சூன்ய நிலை இல்லைங்க. அது எந்த தேவையற்ற சுமையும் இல்லாம உங்க முன்னால் இருக்கிற வேலைய, உங்க முன்னால் இருக்கிற மனிதரை முழுமையாக தரிசிக்கும் ஒரு தெளிவான நிலை. அப்படிதான் ஒரு அழகான வாழ்க்கை உருவாகும். ஆக கடந்த காலத்தின் இருளையும் எதிர்காலத்தின் மாயையையும் விலக்கிவிட்டு இந்த நொடியில நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று முழு உணர்வோடு இருப்பதுதான் அமைதியின் திறவுகோள். நேயரே, நம்பிக்கையோடு வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், வாழ்க்கை அழகாக மாறும்னு மூலத்தரவு சொல்றது இதத்தான். கண்டிப்பா. இது எல்லாமே ஒரே இரவுல வந்துடுற மாய வித்தைகள் கிடையாது. இது மூளைக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு புதிய பயிற்சி. மூளையின் நரம்பியல் பாதைகளை திரும்பியமைக்கும் ஒரு தொடர் முயற்சி. ஒவ்வொரு முறையும் உங்க மனம் அதீத சிந்தனைக்குள் நுழையும் போதும் விழிப்புணர்வோடு அதை தடுத்து நிறுத்தி நிகழ்கால செயலுக்கு திருப்புவது நாளடைவில் ஒரு பழக்கமா மாறும். அந்த பழக்கம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும்னு நினைச்சு பாருங்க நேயரே. சரி, நாம இதுவரை பேசினத ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். உங்க மூளை எப்படி பரிணாம வளர்ச்சியின் எச்சமா இல்லாத ஆபத்துகளை கற்பனை செய்து உங்களை பாதுகாப்பதா நினைச்சுக்கிட்டு உங்களை சோர்வடையச் செய்யுதுன்னு பார்த்தோம். ஆமா. அப்புறம் சிறு தகவல் இடைவெளிகளை எப்படி ஒரு பிரம்மாண்டமான சோக காவியமா உங்க மனம் மாற்றுதுன்னு அலசினோம். அதிலிருந்து விடுபட நமது கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை கைவிடுவதும், மூளையின் டிஃபால்ட் மோடை முடக்க புதிய செயல்கள்ல ஈடுபடுவதும், இருட்டறையில விளக்கேற்றுவது போல உண்மையை நேராக கேட்டு பேசுவதும், இறுதியாக இந்த நிகழ்காலத்தில் வேரூன்றி நிற்பதும் தான் அந்த 5 தீர்வுகள்னு ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிறப்பா தொகுத்து சொல்லிட்டீங்க. நன்றி. இப்போ இந்த உரையாடலை முடிக்க முன் உங்களிடம் ஒரு கேள்வியை, ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க நேயரே. நிஜத்திலேயே இல்லாத ஒரு பிரச்சனையை முற்றிலும் உண்மையானதுன்னு உங்க உடலையும் மனதையும் நம்ப வைக்கும் அளவிற்கு உங்க கற்பனை திறனும் உங்க மூளையின் சிமுலேஷன் ஆற்றலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். ஆமா. அப்படி உங்களை முழுமையாக ஏமாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்த, அத்தனை துல்லியமான அந்த மனதின் அபாரமான கற்பனை இயந்திரத்தை இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு பதிலா உங்கள் வாழ்க்கையின் புதிய சாத்தியங்களை, உங்களின் அடுத்த கட்ட வெற்றிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமே. கண்டிப்பா. அதே இயந்திரம்தான், அதே ஆற்றல்தான். அதை எந்த திசையில செலுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு உங்க வாழ்க்கையின் ரகசியம். அந்த அபாரமான சக்தி வேற எங்கும் இல்ல, உங்களிடமே தான் உள்ளது. இன்று உங்கள் மனதை கொஞ்சம் அமைதியாக விடுங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள். அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.